நல்ல நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சென்ற வருஷம் அந்த இடத்துல நான் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்திருந்தார். திரும்பவும் இந்த வருஷமும் இந்த இடத்துல ஆண்டு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கூட தயவுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் மிகவும் நல்ல தேவன். அல்லேலூயா. அருமையான ஊழியக்காரர்களுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்கு மிகவும் அருமையாக இருக்கிற அருமை சகோதரர் மெல்கியாஸ் அந்த இடத்துல வரும்படி உதவி செய்ததற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் மிகவும் நல்ல தேவன். வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு விசை கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமே, எங்களுடைய வார்த்தையோடு கூட இடைபட வேண்டுமே என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு இருக்கும் பொழுது, வாஞ்சியோடு இருக்கிறவர்களை வசனத்தினால் நிறைவாக்குகிற தேவன் நம்மை நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசி நம்மை வார்த்தையினால் நிறைத்து அவர் அனுப்ப வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் நல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதைக்கு தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது சொந்தம், பரம சந்தோஷம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், புத்தர்கள் போகும் பாதைக்கு தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றும் நல் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதைக்கு தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தப்படுத்துவான்? உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவன் நடப்பதினால் தானே. சத்திய வசனம் அவன் உள்ளத்தில் இருந்தபடியினால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவரே, நீர் சகல பிரஸ்தாவங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையா எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறவரே, ஐயா, ஒரு விசை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் உடைய சமூகத்தில் பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அன்றைக்கு எம்மாவு சீசர்களோடு நீ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு போனதான வேளையிலே அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா? அப்படி ஆய்முடைய வசனம் பரத்திலிருந்து வந்து ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய, மரித்து கிடக்கிற காரியங்கள் கொழுந்து விட்டு எரிய, உயிர்ப்பிக்க எங்களோடு கூட பேசும் ஐயா. எங்களுடைய ஜபங்களை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், அதே வேளையில் வார்த்தையினூடா நீர் பேசும் தெய்வம் ஐயா.
அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் சுயமாய் பேசாதபடிக்கு வாய்க்கு காவல் வையும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் பாக்கியவான் என்கிற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய சமூகத்தில் கேட்க வந்திருக்கிற இந்த பாக்கியம் உள்ள பிள்ளைகளை உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே திருப்தியாக்கி அனுப்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு தேனிலும் தெளிதேடிலும் மதுரம் உள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சுவைத்து சுமந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களோடு கூட பேசுங்க ஐயா. அப்பொழுது நாங்கள் திருப்தி ஆவோம். எங்களுடைய ஆராதனைக்கு ஐக்கியத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டல பொல்லாத அசுத்த ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான விடுதலையோடு கூட உலாவுவீராக. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்கிற வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கும்படி அடிமை ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. சுவாமி, இப்படியா இந்த தேசத்தில் உடைய பிள்ளைகளை சாட்சியாக, அடையாளங்களாக, அற்புதங்களாக நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாபிலோனிலும் எனக்கு பிரியவானவன் என் சித்தத்தை செய்வான் என்கிற வார்த்தை இந்த பிள்ளைகள் மேல் நிறைவேறிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரருக்காக, மூப்பர்களுக்காக, சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெருகுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். துதியும் கனமும் மகிமுமக்கு செலுத்தி ஒருவனும் ஒரு காலும் பேசியிராத மகா வல்லமுடைய வார்த்தைகளை பேசின எங்கள் மகா பெரிய போதகராகிய விரைவில் வரப்போகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் செபித்து கடந்து போகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கரங்களை தட்டி நாம் தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம 2ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். 28ஆம் தேதி கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 2 மாதங்களில் கூட கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். ஆமென். அவர் நன்மையாகவே அவர் காரியம் நமக்கு செய்து வந்திருக்கிறார். விசேஷமாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த 2 மாதத்தில் அவர் மிகவும் நமக்கு நல்லவர் இருந்திருக்கிறார். விசேஷமாக இந்த வருஷ ஆரம்பத்திலே நமக்கு வாக்கு தத்தத்தை வழக்கம் போல கொடுத்து அவர் எடுத்திருக்கிறார். அருமையான வாக்கு தத்தத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I have a plans for you, plans to prosper you, not to harm you, plans to give you hope and future. Amen. Plans to give you hope and future. நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், நம்முடைய எதிர்காலத்தில் கரத்தில் வச்சிருக்கிறவர் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவர் யார் என்று என்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடி நாம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்கு நல்ல ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கூட அடிமைக்கு கூட ஒரு ப்ராமிஸ் வேட கர்த்தர் கொடுத்தார். சகரியாவின் புஸ்தகம் 4:6 இந்த வாக்குத்தத்த வார்த்தை வந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும் என்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆம், ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக 28ஆம் தேதி சொன்ன உடனே இன்றைக்கு நமக்கு பிப்ரவரி மாதம் கடைசி நாளாக இருக்கிறது. இது 3 நாட்கள் குறைவாக இருக்கும். பொதுவாக நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளை வாசிக்க பழக வேண்டும். எவ்வளோ பேர் இன்றைக்கி நீதிமொழியில் வாசித்தீர்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக நீதிமொழியில் வாசிக்கிறது நல்லது. 28ஆம் தேதி நம்ம 4 அதிகாரத்தை வாசிச்சிருக்கணும். ஆமென். அப்படி வாசிக்காமல் இருந்திருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் போய் அதை வாசிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறோம் அதை? ஹல்லேலூயா. காரணம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:20 பார்க்கின்றோம், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் சகல வாக்குத்தத்தங்களையும் நமக்கு ஆமேன் என்று முடித்து விட்டு கொடுத்திருக்கிறார். ஆமேன். வாசிப்போம் அந்த வசனத்தை கூட. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் முடிந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே நிறைவேறும். நாம் விசுவாசிப்போமானால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவர் சொந்தமாக்குவார். வேதத்தில் 10,000க்கு மேற்பட்டதான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சகலமும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படிக்கே கர்த்தர் எகிப்திலிருந்து கானானுக்கு நம்மளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படிக்குத்தான் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்துகிறார். இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒரு 3 முக்கிய முறைகளை பார்த்து நாம் இந்த காலை வேளையிலே நாம் ஜெபத்தில் நாம் கடந்து போவோம். வசனத்துக்கு ஆதாரமாக ஆபகூக்கின் புஸ்தகம், ப்ளீஸ் நீங்கள் வேதத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். ஆபகூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். ஆமென். பைபிள் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் நீங்கள் கொண்டு வராமல் இருப்பீர்களானால் பக்கத்தில் உள்ள பைபிளை பார்த்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவரும் கொண்டு வரல அப்படின்னா இடத்த மாற்றிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நான் இப்படி கூட சொல்லியிருக்கேன் சில இடங்களில், நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் பைபிள் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இடத்த மாற்றிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்ல வேண்டாம். ஆமென். வேதம் மிகவும் முக்கியம். வேதத்தை நாம் எப்போதும் கையில் வச்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயசுலேருந்தே வேதத்தை நாம் எடுக்க வேண்டும். பிரசவத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னால் அம்மாமாருங்க என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ஒரு பேக் ரெடி பண்ணுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதில் எல்லாம் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் அதில் ரெடியாக இருக்கும். சரியான டியூ டேட்டில் அவங்க கரெக்டாக அந்த பையை எடுத்துக்கொண்டு போவாங்க டெலிவரிக்கு. நான் எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆலோசனை சொல்கிறது உண்டு. அந்த திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு பைபிளையும் வாங்கி அதில் வச்சு கொள்ளணும். ஒரு அருளியாக சொல்லுவோமா? வேதத்தை நாம் தூக்குவோமானால், சுமப்பாமானால் அந்த வேதம் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை சுமக்கும். அல்லேலூயா. வசனம் மிகவும் முக்கியம். பிள்ளைகளை படுக்கையில் போடும்பொழுது கூட பக்கத்தில் தண்ணி பாட்டில் எல்லாம் வைப்பாங்க, பால் பாட்டிலாம். அதுக்கு பக்கத்தில் வேதத்தையும் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். யாராவது 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முடிவிலே அது விளங்கும். பிரைஸ் தி லார்ட். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிரைஸ் நிறைய பேர் வாங்கினாங்க. நிறையா பைபிள் ஆக்டிவிட்டீஸில் ஆண்டவர் அவளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், வார்த்தைக்குள்ளே நாம் வளரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இந்த 2 வசனங்கள் கூட நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக 2-3 நமக்கு ஒரு மனப்பாட வசனமாக இருக்கட்டும். இன்றைக்கு முடிந்த அளவுக்கு நாம் வைத்துக்கொள்வோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாகவே வரும். பிரைஸ் தி லார்ட். நான் கடந்த முறை வருஷம் வரும் பொழுது நான் 2 மனப்பாட வசனங்களை கொடுத்துட்டு போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாயா 58 கடைசி 2 வசனங்களை நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:36 நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். 12:36. கர்த்தர் நல்லவர். அந்த வசனங்களெல்லாம் நான் வைத்துக்கொள்கிறது நல்லது. எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருங்கள் என்கிறதான வசனங்கள். ஆக வார்த்தைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ளும் பொழுது அது மிகவும் நன்மையாக காணப்படும். சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களும் வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறது மிகவும் நல்லது. பொதுவாக நம்ம சொல்லுவார்கள், உலகத்தில் வயசாகிடுச்சுன்னா ஞாபக மறதியெல்லாம் வந்துடும், மனப்பாடம் பண்ண முடியாதுன்ட்டு. அது உலகம். வேதம் சொல்லுகிறது வயசாக ஞாபக சக்தி அதிகமாகும். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? பிரைஸ் தி லார்ட். ஆமென். காரணம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:22 வாசிக்கிறோம், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். உலகம் சொல்லும் 40 வயசுக்கு மேலே எலும்பு சுகமாக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லும் 40 வயசுக்கு மேலேயும் அவரால் சுகமாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே குறித்த காலத்துக்கு வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நம்ம வாங்கிட்டோம். வாக்குத்தத்தத்தை நாம் ரிசீவ் பண்ணிட்டோம் ஆண்டவரிடத்திலிருந்து. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உடனடியாக சில சமயங்கள் நிறைவேறாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவைகளை
சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க பழக வேண்டும். முடிவிலே அது விளங்கும், நிச்சயமாகவே அது நடக்கும். அது தாமதிக்காது. தாமதித்தாலும், ஒருவேளை தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திருக்க வேண்டும். அது நீ நினைக்கிறது போல தாமதிப்பதில்லை. ஒரு அழியா சொல்லுவோமா? நாம் நினைக்கிறது போல அது தாமதிக்காது. நாம் நினைப்போம் எப்போ அவங்க கிடைக்கும், பல வருஷங்கள் ஆகலாங்க அப்படின்ட்டு. இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தை அது உண்மையான வார்த்தை, அது பொய் சொல்லாது. நாம் அதற்காய் காத்திருக்க வேண்டும், அது நிச்சயமாக வரும் என்று சொல்லிவிட்டு வசனம் சொல்கிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாக்கு தத்தத்தின் மேலே முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். முரளியா சொல்லுவோமா? விசுவாசம் முதலாவது ஒரு காரியம். விசுவாசத்திலே நாம் உறுதியாக காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட நாம் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். அது தாமதித்தாலும் வரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது நாம் நினைக்கிறது போல லாங் டைம் எடுக்காது, தாமதிக்காது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். முறையே சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் முதல் முறை வந்திருப்பீங்க. சிலர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த நிமிஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் அவர் மெய்யான தேவகுமார் என்று விசுவாசித்து நீங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரை ஆண்டவர் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது யோவானிலே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக விசுவாசிகளாக நாம மாறுகிறோம். அந்த விசுவாசி விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசத்தினாலே அவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனபடினாலே பல காரணங்களினாலே அவைகள் தாமதமாகும். ஆனால் நாம் நினைக்கிறது போல் அது தாமதிக்காது, அது நிச்சயமாகவே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார் நம்மளிடத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று அவர் சொன்னார். ஆமென். ஆனால் நாம் அதோடு கூட நின்று விட வேண்டாம். தொடர்ந்து வார்த்தையில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால், விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போமானால், அது தாமதித்தாலும் வரும் என்று விசுவாசித்து அதற்கு நாம் காத்திருப்போமானால் அவர் நினைத்த நேரத்திலே கர்த்தர் அதை கொண்டு வந்து கொடுப்பார். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் உலகத்தில் இருக்கிறபடினால பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நாம் கடந்து போவோம். நமக்கு இருக்கிற விசுவாசம் பயங்கரமாக சோதிக்கப்படும். பேதுரு மிகவும் அழகாய் சொல்லுகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பேதுரு விசுவாசத்தினுடைய சோதனையை குறித்து தெளிவாக தம்முடைய சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எடுத்து வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன், அழிந்து போக போகிற, அழிக்கப்பட போகிற பொன், அதை என்ன செய்வார்கள்? அதை அந்த நெருப்பில் போட்டு அவளை என்ன பண்ணுவாங்க? அப்படியே சோதனை பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குது என்று சொல்லி அப்படி சோதனை பண்ணும்பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அதுபோல நாம் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம்
வாக்குத்தத்தத்தின் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் சோதனைக்குள்ள கடந்து போகும். ஆனால் அருமையான தேவ ஜனமே, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் இன்றைய காலை வேளையிலே, உங்களுடைய விசுவாசம் சோதனைக்குள்ளே கடந்து போனாலும் கர்த்தர் அவைகளை மாற்றி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 4:5 நாம் வாசிக்கின்றோம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மால முடியும். ஜெயம் கொடுக்கிற நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த சோதனையை சகித்து அந்த சோதனையை மேற்கொண்டு நாம் விசுவாசத்தின் பாதையில நாம் கடந்து போகும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்குவார். கரங்களை தட்டி நாம் தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசம் மிக முக்கியம் பிரதர். ஆண்டவர் விசுவாசத்தை போட்டுட்டார் நம்முடைய உள்ளத்துல, அதை துவக்கிட்டார். நாம் அவைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் அவைகளை விசேஷமாய் பாதுகாத்து கொள்ள நாம் பழக வேண்டும். விசுவாசம் முதலாவது முக்கியம் வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு. இன்னும் கொஞ்சம் விவரமாய் நாம் பார்க்கும் பொழுது, யாராவது எடுத்து வாசிப்போம் ப்ளீஸ் பிரதர். ரோமர்க்குள்ள நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 14 21. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். அநேக சோதனைகள் அந்த 25 வருஷம் ஆபிரகாம் கடந்து போனார். ஆனால் அவர் விசுவாசத்திலே அவர் உறுதியாயிருந்தார். காரணம், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வானத்து நட்சத்திரம் பாருங்கப்பா, இந்த நட்சத்திரத்தை போல உன் சந்ததியெல்லாம் நான் உனக்கு பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் கற்பனை சிந்திச்சு பார்த்தேன், என்ன கூட அவர் பார்த்துருப்பார் ஒரு நட்சத்திரத்தில். சரியாக தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் பார்த்துருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நான் உனக்கு கொடுப்பேன், இவ்வளவாய் திரளாய் நான் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விசுவாசித்தான். அது அவருக்கு நீதியாக மாறினது. அவர் விசுவாசத்தில் வல்லவனானார். இன்றைக்கு அவர் விசுவாசிகளின் தகப்பனார் அறிவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, அழிந்து போகிற அழிக்கப்பட போகிற பொன் அக்கினியினாலே போடப்பட்டு எவ்வளவாய் சோதிக்கப்படுமோ, நொறுக்கப்படுமோ, உருக்கப்படுமோ, அப்படியாய் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனைகள் கடந்து வரும். ஆனால் கலந்த வேண்டாம். சோதனைகளை சகித்து மேற்கொண்டு கல்வாரியிலே வெற்றி சிறந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்தை துவக்கினவர். நம்மை பாதியிலே கைவிடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். அருமையான தேவச்சனமே, விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போம். விசுவாசத்திலே மிகவும் உறுதியாய் இருப்போம். சோர்ந்து போகாமல், விசுவாசத்தில் பலவீனமாய் காணப்படாமல் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
எப்படி வெளிப்படுத்த முடியும்? அறிக்கை செய்கிறது மூலம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை நாம் அறிக்கை மூலம் தான் நாம் செய்ய முடியும். நம்ம எடுத்திருக்கிற விசுவாசத்தை ரோமர் 10:9-10 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். வாசிங்க பிரதர். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் நாம் அவைகளை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான். இன்றைக்கு அநேகர் உலகத்தில் சொல்லுகிறார்கள், இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. நாம் ஒரு நாளும் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய அறிக்கையினாலே அவருடைய ரட்சிப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய வாயின் அறிக்கையின் மூலம் மட்டுமே நாம் இவர் ரட்சிக்கப்பட்டார் என்று நாம் உறுதி செய்ய முடியும். ஆக அறிக்கை மிகவும் முக்கியம். வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நமக்கு இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு. விளக்கமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்டிடையன் ஆகிய தாவீது அங்கே தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு பண்டங்களை கொண்டு வருகிறதான நேரத்திலே அங்கே ஒரு காரியத்தை காண்கிறதை நாம் பார்க்கின்றோம். பெலிஸ்தியனாகிய கோலியாத் அந்த படை வீரர்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற படை வீரர்களுக்கு எதிராக அவன் அங்கே ஜெய்சாண்டிக்காக நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கு சகோதரர்களுக்கு உணவு பண்டங்களை கொண்டு வந்ததான தாவீது அவைகளை கேள்விப்பட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருக்குள் இருக்கிற விசுவாசம் இப்பொழுது அறிக்கையாக சவுலிடத்தில் மாறுகிறதை நாம் வாசிக்கின்றோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36-37 அவர் சவுலிடத்திலே போய் அவர் சொல்லுகிற அறிக்கையை நாம் பார்க்க போகின்றோம். வாசிப்போம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன்.